வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான கொள்கை வரைவை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தேர்தல் அறிக்கை மாதிரி இல்ல. ஒரு நாட்டுல மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை அரசாங்கம் எப்படி பார்த்துக்கணும்னு ஒரு புது கோணத்துல சொல்லுது. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். பாத்தீங்களா, இந்த முழு கொள்கையோட சாரமே இந்த ஒரு வரியில அடங்கிடுச்சு. நாம எப்பவுமே வல்லரசு, சூப்பர் பவர்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு ஏற்ற நாடா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஒரு சிந்தனை தான் மத்த எல்லா கொள்கைகளுக்கும் அடித்தளமா இருக்கு. அப்போ ஒரு நாடு வாழ தகுந்ததா இருக்கணும்னா எது ரொம்ப முக்கியம்? இந்த வரைவுப்படி மூணு விஷயங்களை ஒரு தேசத்தோட இதயமா சொல்றாங்க. அதுதான் கல்வி, மருத்துவம், அப்புறம் குடிநீர். இதுங்க வெறும் சர்வீஸ் மட்டும் இல்ல, ஒரு சமூகம் நல்லபடியா இயங்குறதுக்கான ஆணி வேறே இதுதான்னு சொல்றாங்க. இந்த கொள்கையெல்லாம் தற்சார்பு பொருளாதாரம் என்ற ஒரு பெரிய ஐடியாக்கு கீழே தான் வருது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, மக்களோட அத்தியாவசிய தேவைகளான கல்வி, மருத்துவம் இதையெல்லாம் தனியார்கிட்ட கொடுத்து காசு பார்க்குற ஒரு விஷயமா மாத்தாம அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும். இதனால மக்கள் இதுக்காக பணத்தை செலவழிக்க வேண்டிய கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. சரி, இப்ப நாம முதல் விஷயத்துக்கு வருவோம். கல்வி. தலைப்பே பாருங்க, அறிவு விற்பனைக்கு அல்லன்னு எவ்வளோ தெளிவா சொல்லுது. இவங்க சுட்டி காட்டுற முதல் பிரச்சனை இதுதான். இன்னைக்கு கல்விங்கிறது அறிவை கத்துக்கிற இடமா இல்லாம ஒரு பெரிய பிசினஸா மாறிடுச்சு. ஸ்கூல் அட்மிஷன்ல ஆரம்பிச்சு காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு வியாபார பொருள் மாதிரி ஆயிடுச்சுங்கிறது தான் இவங்களோட வாதம். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? அவங்க சொல்றது இதுதான். அறிவை என்னைக்குமே விற்கக்கூடாது. மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட தார்மீக கடமை. மொத்தத்துல கல்வித்துறையிலிருந்து இந்த பிசினஸ் மனப்பான்மையை முழுசா ஒழிக்கணும். கல்வியை மறுபடியும் ஒரு சேவையா மாத்தணும். அதுதான் இலக்கு. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் மருத்துவம். இத ஒரு இலவச கோட்டை மாதிரி பாக்குறாங்க. அது என்ன கோட்டை? வாங்க பாப்போம். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வைத்திய செலவுக்காக அவரோட வீடு, நிலம்னு எல்லாத்தையும் விக்கிற ஒரு கொடுமையான நிலைமை இருக்கவே கூடாது. ஆரோக்கியம்ங்கிறது ஒவ்வொருத்தரோட உரிமை. அத காசு கொடுத்து வாங்குற பொருளா மாத்திடக்கூடாது. ஸோ கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஹெல்த்துங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அரசாங்கம் ஒரு கோட்டை மாதிரி இருந்து மக்களை நோய்கள்ல இருந்தும் தாங்க முடியாத மருத்துவ செலவுகள்ல இருந்தும் காப்பாற்றணும். இதனால எந்த குடும்பமும் மெடிக்கல் பில்லுக்காக கடன்காரங்க ஆக மாட்டாங்கன்னு உறப்புப்படுத்துறாங்க. இப்ப நாம மூணாவதும் கடைசியானதுமான அத்தியாவசியத்துக்கு வர்றோம். அதுதான் குடிநீர். இவங்கள பொறுத்த வரைக்கும் தண்ணிங்கிறது பாட்டில்ல அடைச்சி விக்கிற ஒரு பொருளே கிடையாது. ரொம்ப நேரடியா, ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க பாருங்க. இயற்கையா நமக்கு கிடைக்கிற தண்ணிய ஒரு கம்பெனி எடுத்து அதை பாட்டில்ல அடைச்சு நம்மளுக்கே காசுக்கு விக்கிறது ஒரு தப்பான செயல். அதுல எந்த அறமும் இல்லைன்னு சொல்றாங்க. இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது ஒரு தார்மீக நிலைப்பாடு. அப்போ தீர்வு என்ன? தண்ணிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான சொத்து. அது நம்மளோட உயிர்நாடி. அதனால ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறத உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட முதல் கடமை. சரி, இப்ப இந்த மூணு விஷயத்தையும் கல்வி, மருத்துவம், தண்ணி அரசாங்கமே இலவசமா கொடுத்துட்டா என்ன நடக்கும்? இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துரும்? அதே ஒரு நம்பர் மூலமா அழகா விளக்குறாங்க. உங்க மனசுலயும் இதே கேள்வி இருக்கும் இல்லையா? சரி, அரசாங்கம் இந்த எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில நிஜமாவே என்ன தாக்கம் ஏற்படும்? பதில் 70%. ஆமா, 70%. என்னது 70% யோசிக்கிறீங்களா? இதோ அதுக்கான விளக்கம். ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பம் அவங்க சம்பாத்தியத்துல ஒரு பெரிய பங்கு பிள்ளைகளோட படிப்பு, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு, அப்புறம் தண்ணி, இதுக்காக தான் செலவு பண்றாங்க. இந்த மூணு பெரிய செலவும் இல்லாம போயிடுச்சுன்னா அவங்களோட பண கஷ்டம் கிட்டத்தட்ட 70% குறைஞ்சிடும்னு இந்த வரைவு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றம். கடைசியா உண்மையான சுதந்திரம்னா என்னங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்குறாங்க. சுதந்திரம்னா வெறும் ஓட்டு போடுற உரிமை மட்டும் இல்ல. ஒரு மனுஷன் தன்னோட அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், குடிநீருக்காக போராடாம அந்த பொருளாதார சுமையிலிருந்து விடுபட்டு வாழ்றதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த முழு விளக்கமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இவங்க சொல்ற மாதிரி இந்த பண கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றது தான் உண்மையான சுதந்திரமா, இல்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம்னா என்ன? யோசிச்சு பாருங்க.